வாழ்வை வளமாக்கும் பரிகாரங்கள். சதயம் நட்சத்திரம். வாழ்வை வளமாக்கும் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத பல அரிய பரிகார ரகசியங்களை தொடர்ந்து கண்டு வருகிறோம். இவற்றை நம்பிக்கையுடன் கடைபிடித்தால் வாழ்வில் மாற்றம் வருவது உறுதி. ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒரு ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வரும்போது சந்திரன் வான மண்டலத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரமாகும். ஜென்ம நட்சத்திரமே இப்பிறவியில் ஒருவர் அனுபவிக்க இருக்கும் இன்ப துன்பத்தை, நன்மை தீமையை விதியாக தரும். இது தெரியாமல் பலரும் இக்காலத்தில் ஆங்கில தேதியில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். உண்மையில் அவர்களுக்கு ஜென்ம நட்சத்திர மகிமை தெரிவதில்லை. அதனால் என்னாகிறது என்றால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதில்லை. கோவிலுக்கு சென்றாலும் முழு பலன் கிடைப்பதில்லை. குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினரில் சிலர் இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்க இதுவே முக்கிய காரணமாகும். இந்த நிலை மாற உங்கள் நட்சத்திரத்திற்குரிய பரிகாரங்களை ஓம் டிவி நேயர்களுக்காக வெளியிடுகிறோம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் கவனமாக பாருங்கள். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய பரிகாரங்களை தெரிந்து கொள்வோம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் ஆகும். இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில் திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் ஆலயம். இத்திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. தாயும் தந்தையும் சிவனின் வடிவிலே மாயம் செய்திடும் மனிதன் மனதிலே சிவனும் சக்தியும் எந்தன் உடலிலே உடலும் உயிருமாய் வாழும் உணர்விலே சதயம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் கடம்ப மரம். கடம்ப மரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் அல்லது வீட்டருகே இருக்கும் ஆலயத்தில் வைத்து பராமரித்து வந்தால் நிச்சயம் அந்த விருட்சம் வளர வளர உங்கள் பொருளாதாரம் உயரும், கடன் பிரச்சனை தீரும், வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சாதிப்பீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் பூங்கொத்து மற்றும் வட்ட வடிவம். இந்த படங்களை நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் அல்லது உங்கள் லெட்டர் பேடில் பயன்படுத்துங்கள். அது உங்களை இயக்கி சோம்பலை விரட்டி சாதிக்க வைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் கௌவாலர். இவரை நினைத்து விளக்கேற்றி வழிபட்டாலே தேடி வந்து அருள் புரிவார் என்று கூறப்படுகிறது. இவரை அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் சென்று வழிபட ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள், சாபங்கள் எல்லாம் நீங்கி திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் நல்ல வேலை, சமுதாயத்தில் பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் தேடி வரும். மொத்தத்தில் உங்கள் விதி மாறும், பிரச்சனைகள் தீரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் 4, அஸ்தம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கும் வரை மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். தேவையில்லாமல் ஏதாவது நடந்துவிடுமோ என சந்திராஷ்டம நாளில் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. முடிந்தால் அந்த சமயத்தில் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபியுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை இனி காணலாம். ஓம் பேஷஜயா வித்மஹே வருண தேஹா தீமஹி தன்னோ சதபிஷக் பிரசோதயாத். நேயர்களே, மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக. ஓம் பேஷஜயா வித்மஹே வருண தேஹா தீமஹி தன்னோ சதபிஷக் பிரசோதயாத். இந்த மந்திரத்தை சந்திராஷ்டம நாளில் காலையில் எழுந்ததும் மற்றும் இரவு தூங்கச் செல்லும் முன்பும் 21 முறை ஜபித்தால் போதும். எதிர்மறை சக்தி நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். நாள் முழுவதும் பாசிட்டிவாக உணர்வீர்கள். சந்திரன் ராசிக்கு 8 மறையும் நாளே சந்திராஷ்டமம் ஆகும். அதனால் கூடிய மட்டும் சந்திராஷ்டம நாளில் கருப்பு நிற ஆடையை தவிர்ப்பது நல்லது. தலையில் சடையும் கையில் சூல படையும் புலி உடையும் நடையும் கொண்ட இவன் யாரும், இடையில் விடையில் வந்து தடைகள் உடைய இன்பம் மழையை திறந்து விட்ட இவன் யாரும்.
நேயர்களே, வாழ்வை வளமாக்கும் பரிகாரங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். பரிகார ரகசியங்கள் தொடரும். வாழ்வை வளமாக்கும் பரிகாரங்கள். சதயம் நட்சத்திரம்.